வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 மில்லியனாக மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி வந்து நீங்கள் தொடர்ந்து நல்ல பலனுக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி ரொம்ப ஃபேவராக இருக்குது. இப்போ வந்து இந்த குருவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப சாதகமாக மே மாதம் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மேஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்துடைய டிரான்சிட்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம மே மாதத்தை கிளியராக பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் புதனோடு இருக்குது. இல்லை புதன் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா 10th of May வரைக்கும் புதன் நீச்சத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹவுஸில் வரும். ஃபஸ்ட் ஹவுஸில் புதன் மூவ் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய மைனஸ் ஒன்றும் கிடையாது. செவ்வாயை மட்டும் தான் நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. இந்த மந்த்லேயே நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரே பிளானட் யாருன்னா செவ்வாய் மட்டும்தான். ஏன்னா சூரியன் வந்து மே மாதத்தில் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து உச்சமாக இருக்கும். சூரியனோட சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. குரு வாக்குஸ்தானத்தில் பலமாக இருக்கார். 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்குது. அது சூரியன் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா 19ஆம் தேதி. ஸோ 19th வந்து உங்களுக்கு அதே மாதிரி வந்து என்ன டிரான்சிட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குரு சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து 19ஆம் தேதி அவர் என்ன பண்ணுற ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார். ஸோ குரு அந்த பக்கம் சுக்கிரன் அண்ட் சூரியன் 3 கிரகமும் ஒன்றா ரிஷபத்தில் இருக்கும். அப்போ மேஷத்துக்கு நம்ம வந்து ஒரு கிளியரான கிளாரிட்டி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்திங்கன்னா எப்படி ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜாப், ஒர்க், பிஸ்னஸ் அது பாட்டில் கிளியராக போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் செகண்ட் ஹவுஸில் குரு வந்தவுடனே பொருளாதாரம் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நகர தான் செய்யும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் வந்து என்ன ஐடியாவில் இருப்பீங்கன்னா, அந்த செவ்வாய் 12 இருக்கிறதுனால இதான் ரைட் டைம் டு இன்வெஸ்ட், ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ப்ரொமோஷன் ஆர் ஹைக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. இல்லை பிஸ்னஸ் டர்ன் ஓவருக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் மணி வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பிளான் போடுவீங்க. பட் தட்ஸ் அ ரைட் பிளான். இதுதான் சரியான நேரம். எப்போவே சரியான நேரத்தில் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். ஸோ இது சரியான நேரம். செவ்வாய் ராகு வந்து கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் அப்பப்போ கொடுக்கும். அது ஜாபில், இல்லை வந்து ஜாப் சேஞ்சில், இல்லை ப்ரொமோஷனில், இல்லை பொசிஷனில், இல்லை பிஸ்னஸில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ஒரு கிளியரான கன்ஃபியூஷனே இருக்காது. அது வந்த வேகத்தில் அதுவும் மறைஞ்சிரும். சூரியன் வந்து டாமினேட் பண்ணிவிடும். இந்த மந்த்தை வந்து உங்களுக்கு சூரியன் பயங்கரமாக டாமினேட் பண்ணும். லார்ட் ஆஃப் 5 and 1 பொசிஷனே சூப்பர் பொசிஷன். அதனால் நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பவர் அண்ட் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் நல்ல மந்த்து. கரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கவலைப்பட தேவையில்லை. அந்த அந்த உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளியராக பிளான் பண்ணலாம். அதுவும் சக்ஸஸ் தரும். பர்சனல் லைஃப், ஒரு கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பம், குரு 2ல் வந்திருக்கார். நீங்கள் சொல்கிறத உங்கள் குடும்பம் கேட்கும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு சரியாக தெளிவாக புரியும். அந்த மாதிரியான ஒரு மாதம் இது. கல்யாணம் அப்படிங்கிறது வெறும் கனவாக போயிடுமா அப்படின்னு நம்பிட்டு இருக்கலாம். இந்த முறை அது நினைவாக மாறும். ஸோ கனவு நினைவாக உங்களுக்கு வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒரு போராட்டம், ஒரு கல்யாணம் பண்ணணும் பட் ஆனால் யாரும் ஒத்துக்கலை, எதிர்ப்புகள், ஒரு மாதிரி போயிட்டே இருக்கே. இப்போ ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கைகூடி ஒரு சந்தோஷமாக ஒரு நல்ல தருணமாக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. அடுத்தது வந்து அந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்படி போகும்னா, ஒரு சுப செலவுகளோட ஃபேமிலியில் வந்து எல்லாரும் ஒத்து போகக்கூடிய மனநிலைக்கே மாறக்கூடிய தன்மையை தரும். கணவன் மனைவி உறவு நல்ல மேம்படும். இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளாக இனி வரும் காலம் மாறும். மே மாதம் ஃபேமிலி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. நீங்களாக செல்ஃபாக ஏதாவது
ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. அப்படி எதுவும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மாணவர்கள் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 10th of May சூரியன் புதன் வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் கன்ஜெக்ஷன் ஆகும். உங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜ். ஆனால் 4 நாள் தான் இருக்கும். அந்த 4 days வந்து முக்கியமாக எஜுகேஷன் ஆர் எனி கோர்ஸ் வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு பார்ட் டைமாக படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்லை அப்ளை பண்ணுறதுக்கோ ஒரு சரியான டைம் வந்து உங்களுக்கு வந்து 10th of Mayலேருந்து 14th of Mayக்குள்ளே பிளான் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஹோல் மந்த் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனுடைய ஒரு பலம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு குருவுடைய ஒரு பலம் ரெண்டுமே கைகூடும். நினைத்ததை ஒரு சாதாரணமாக இதை வந்து பண்ணுவீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சாதிக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் மேஷம். இந்த மாதம் பர்டிகுலராக வந்து மே மந்தில் சூரியன் உச்சமாக இருந்தாலே பொதுவாக வந்து வெப்ப மாதம் தான் இது. இந்த மந்தே வந்து ஒரு ஹாட். ஸோ அந்த வெப்பத்தன்மையை வந்து சூரியன் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது கண்களில் எரிச்சல், சில சமயத்தில் ஓவர் டென்ஷன் இல்லை ஓவராக திங்க் பண்ணுறது, செவ்வாய் 12th ஹவுஸில் ராகுவோடு இருக்கிறதுனால சில சின்ன சின்ன குழப்பங்கள், இந்த மாதிரியான மன ரீதியாக உடல் ரீதியாக சில சூடு சம்மந்தப்பட்ட உஷ்ண சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். குறிப்பாக கண்கள் சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி ஓவர் ஹீட் ஆனதுனால ஹீட் பாயில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சம்மந்தப்பட்டது ஃபேஸ் பண்ண. சில பேருக்கு ரேராக தலைவலி கொஞ்சம் வரலாம். இது வந்து எல்லாம் ரொம்ப மைல்டாக காமிக்குது, எதுவும் சீரியஸான சிம்டம் இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்தாலும் வந்த வேகத்தில் போயிடும். குளிர்ச்சியாக உங்களை வச்சுங்க, அது போதும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா ஹோம் மேக்கர்ஸ். ஸோ பெண்களுக்கு குறிப்பாக குடும்பத்தை திறன்பட எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிற பெண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மே மாதம் குரு 2ஆம் இடம், இதுதான் வந்து உங்களுக்கு சாதகம். அதாவது நீங்கள் நினைக்கிறது இப்போ வந்து ஒரு ரூலிங் வந்து எப்பவுமே பாஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இப்போ கணவர், சில வீட்டில் மனைவி. இப்போ வந்து இந்த முறை உங்களுக்கு அந்த குரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற நிகழ்வுகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு வழி தரார். ஸோ உங்களை அவர் வந்து மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை, நல்ல சூழ்நிலை, உங்களுக்கு தேவையான பொருள், உங்களுடைய தேவைகளில் பூர்த்தி, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தரும். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேஷ ராசியை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு தைரியமாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய ஒரு விருப்பத்தோட ஒரு தொழில் முதலீடு செய்ய வேண்டிய இல்லை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து சாதகமாக மாறிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேஷம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் செவ்வாய் ராகுவோட இருக்கிறத தவிர அனைத்து கோள்களுமே உங்களுக்கு சாதகமான நகர்வு. இதில் நிறைய பேருக்கு வந்து ஆபரணங்கள் வாங்குறது, ஒரு திருமண விஷயங்களில் கலந்து முடிக்கிறது, கிரகப்பிரவேசம் செய்கிறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய பொருள் சேர்க்கை அல்லது பண வரவு அல்லது சேமிப்பு அல்லது மகிழ்ச்சியான தருணமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மே மாதம். மேஷத்துக்கு வாழ்த்துக்கள். ரிஷபராசி வந்து ஒரு அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சாதகமான மாதமாக மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 19ஆம் தேதி மே மாதம் சுக்கிரன் வந்து ரிஷபத்திலே வந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிட்டாக நான் பார்த்தேன் மே மாதத்தில். கரியர், ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ். ரிஷபத்துக்கு வந்து நான் எங்கேயாவது மைனஸ் இருக்கா அப்படியே பார்க்க என்னென்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில், இந்த சுக்கிரன், இந்த புதன், இவங்களுடைய பொசிஷன் தான் பார்த்துட்டே இருந்தேன். வீனஸ் அண்ட் அதாவது சுக்கிரனும் சூரியனும் 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கு. இதோடைய கால நேரம்லாம் அவ்வளோ அனுகூலமாக இருக்குது. பட் சூரியன் வந்து 14th of மே மாதம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறார், ரிஷபத்துக்கே வரார். அதுதான் வந்து தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் வரக்கூடிய வைகாசின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு வந்து சூரியன் ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி மே மாதம் உள்ளே வந்துடுறாரு. பாசிட்டிவான விஷயம் தான். சுக்ரன் 19 தான் வரார். அது வரைக்கும் 12th ஹவுஸ். இந்த 12 ஒன்றும் பெரிய மைனஸ்னும் சொல்ல முடியாது. சூரியன் சுக்ரன் சேர்க்கை வந்து நல்ல விஷயம் தான். டூரு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட், செலவு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பொதுவாக. செவ்வாய் வந்து 11ல் ராகுவோடு இருக்குது. அது மைனஸாகவும் பார்க்கலாம். ஆனால் 11th ஹவுஸில் அது ப்ளஸ்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 11th ஹவுஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய லாபம், ஒரு மனிதனுடைய ஆதாயம், ஒரு மனிதனுடைய பொருள் சேர்க்கை, அதெல்லாம் அந்த 11ஆவது இடம். அதே இடம் பாதகமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பட் ஆனால் இதில் என்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன்,
இந்த பூமி வாங்குறவங்களுக்கு இந்த முறை திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படியே உங்களுக்கு வீசலாம். அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கு ஜாப், கரியர், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும், நம்ம மாற்றிடலாமா, வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா, இது போரிங்காக இருக்கே, ஸ்டாக்னேட்டாக இருக்கே, ஒரே மாதிரி போகுது, வளர்ச்சி இப்போ வருமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு தோணும். பட் இதையும் பெருசாக பண்ண வேண்டாம். ஏன்னா சில சமயத்தில் நம்ம இருக்கிறத விட மைனஸில் போயிடக்கூடாது. இருக்கிறது நல்லா போகுது, அது பெரிய ட்ரபிள்லாம் கிடையாது, அப்படியே போங்க. அதான் நான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிற ஒரு சிம்பிளான விஷயம். பிஸ்னஸ் நல்லா போகுதுங்க, பரவாயில்ல, நாட் பேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், அது போதும். ஏதாவது செலவு வேணுமா பண்ணிக்கங்க, ஏதாவது இன்வெஸ்ட் வேணுமா பண்ணிக்கங்க, கார் வேணுமா வாங்கிக்கிங்க, வீடு வேணுமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரிலாம். நீங்கள் ஷேர்ஸ் வேணுமா ஷேர்ஸை கொஞ்சம் பண்ணிங்க, அதெல்லாம் இந்த மந்த் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஜூபிட்டரோட டிரான்சிட் வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு தான் வராரு. எல்லாம் சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு குரு வந்துட்டா ரிஷபகுரு ஜென்மகுரு வளம், ஜென்மகுருலாம் காடு அப்படின்னு சொல்கிறாங்களே. குரு வந்து உங்களுக்கு சந்திரன் மேலே வர, சந்திரன் உச்சமானது தான் ரிஷபம், சந்திரன் உச்சமானதான் ரிஷபம்னா அப்புறம் சந்திரன் மேலே குரு வரார். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் தவிர மைனஸ் கிடையாது. இன்னொன்று சுபகிரகம் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது பொதுவாகவே மன ரீதியாகவும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப் எடுத்திங்கன்னா இந்த ரிஷபகுரு என்ன பண்ணுவார்னா, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நான் கல்யாணமே எனக்கு வேண்டாம், கல்யாணம்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வரேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும். அதுக்கப்புறம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், பண்ணால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லை பண்ணால் நான் என்னுடைய வாழ்க்கை துணைனா அவளை தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை கூட இதை மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது வந்து எப்படின்னா கன்வீன்ஸ் பண்ணும். அப்போ ரிஷபகுரு என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதனை வந்து கன்வீன்ஸ் பண்ணுது. ஒரு பாசிட்டிவாக யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதை வந்து அக்செப்டே பண்ணாத ஒரு மைண்ட் செட்டை வந்து இப்போ அக்செப்ட் பண்ண வைக்குது, கன்வீன்ஸ் ஆக வைக்குது. அதுதான் ரிஷபகுரு ரிஷபத்துக்கு செய்யும். ஃபேமிலி விஷயத்தில் சொல்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஏதோ பேசாமையே எப்படி புரிஞ்சிக்க முடியும்? 2 பேரும் மனசு விட்டு பேசினா தான் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு சில பேருக்கு 3வது நபர் கிடைக்கிறாங்க, சில பேருக்கு அவங்களுக்குள்ளேயே பேசி பழகுறாங்க, சில பேர் கவுன்சிலிங் போகிறாங்க, சில பேர் கோயிலில் போய் புலம்புறாங்க. அப்போது அந்த அந்த வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய புரிதல் அப்படிங்கிறத உண்டாக்கக்கூடியவர் தான் குரு. அது இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன். பொருளாதாரம் ஆஸ் இட் இஸ், வரவு செலவு அதெல்லாம் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. செலவு இருக்குது நிறைய. மே மாதம் ரிஷபத்துக்கு செலவுகள் உண்டு, பட் நல்ல செலவுகளாக தெரியுது. இன்னும் ஒரு பேட் சிக்னல் கொடுக்கல, அதனால் பிரச்சனை கிடையாது, பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சம் அடைஞ்சு, பர்டிகுலராக வந்து செவ்வாயோட 10th of May வரைக்கும் இருப்பார். மறுபடியும் சூரியனோட ஒரு கன்ஜெக்ஷன் ஆறு, அப்புறம் மறுபடியும் 12ஆம் இடத்தையே புதன் இருக்கும். அப்போ புதன் வந்து பெரிய ஸ்கோர் பண்ணலை. நீங்கள் அதை வந்து கிளியராக எப்படி பாயிண்ட் பண்ணலான்னா, இப்போ புதன் சரியாக ஸ்கோர் பண்ணலன்னா நான் எப்படி எழுதுகிற எக்ஸாம்லாம் நான் வந்து அப்படி ஆகிடுமா, இல்லை வந்து நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் சரியாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. புரிதலோடு சொல்கிறேன். புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுடைய பர்த் சார்ட்டில் நீங்கள் வந்து புதன் உச்சமாக பிறந்திருக்கலாம், ஆட்சியில் இருக்கும்போது பிறந்திருக்கலாம், நட்பு வீட்டில் இருந்திருக்கலாம், 1st ஹவுஸில் இருந்திருக்கலாம், 5th ஹவுஸில் இருந்திருக்கலாம். பட் இப்போ நீச்சமாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அப்படின்னு கிளிக் ஆகாது. அதில் ஒரு தடை வரும், அதில் ஒரு கொய்ரி வரும், அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்குது, இல்லை இது கம்ப்ளீட் ஆகலை, இது ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்ஜெக்ஷன், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு தடை, ஒரு பிளாக். அப்போது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு புதன் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம வந்து ஒரு டபுள் செக் பண்ண என்ன, நம்ம ஒரு ட்ரிபிள் செக் பண்ண என்ன, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து நமக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா அது மைனஸாகவே போயிடாது. அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு பாடத்தை கொடுக்கும், ஒரு மெசேஜ் கொடுக்கும், ஒரு லெசன் கொடுக்கும். அது இதுதான். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மந்தில், அதாவது மே மந்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, டபுள் செக் பண்ணுறது, ட்ரிபிள் செக் பண்ணுறது, வேறு ஒருத்தருடைய சப்போர்ட் எடுத்துக்கிறது, வேறு ஒருத்தருடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்ன, ஹோம் மேக்கர்ஸ், ஃபேமிலியை வந்து நடத்தக்கூடிய பெண்கள் ஒரு நல்லபடியாக. ஏன்னா இந்த உலகம், இந்த நாடு எல்லாமே இயங்குறது வந்து குடும்ப தலைகளால் தான். ஏன்னா அவங்க தான் வந்து மிக பொறுப்புடன் குழந்தைகள், கணவனுடைய குடும்பம், தன் குடும்பம், தன்னை பற்றி அதிகம் கவலைப்படாத நபர்களாக. ஏன்னா இன்றைக்கி எல்லா பெண்களுமே அதிகமாக பார்த்திங்கன்னா ஒர்க்கும் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய மனநிலை ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதம் நல்லா இருக்குமா, ஃபேவராக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு அலைச்சல் அப்படிலாம் இருக்கும். நிறைய விஷயத்த வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, நிறைய செலவுகளும் சந்திப்பீங்க. பட் இறுதியில் வந்து என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி உங்களுக்கு தோண வைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகுவோட இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வந்து
ஹஸ்பண்டுடைய அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் செய்கிற செலவுகளையோ இல்லை நீங்கள் செய்கிற முயற்சிகளையோ பெருசாக இல்லாமல் இருக்கலாம். மேபி அவர் சைலண்ட்டாக கூட இருக்கலாம். பட் பரவாயில்ல. பட் நீங்கள் செல்ஃபாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி அந்த டஃப் சேலஞ்ச் டாஸ்க் எடுத்து முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து நடக்கும். இறுதியில் நடக்கும், போராடி நடக்கும். ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லாத்தையும் சமாளிப்பீங்க இந்த மாதம். ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ மோசமான பலன்லாம் கிடையாது. அப்புறம் ஹெல்த், ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ரிஷபத்துக்கு இந்த மாதம் ஏதாவது தொல்லை பண்ணிவிடுமா? சுக்கிரன் வந்து இந்த 12th ஹவுஸில் இருக்கார் இல்லையா? சுக்கிரனே ஒரு உஷ்ண கிரகம் தான். இந்த வீனஸ் வந்து சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிளானட். அது ஒரு ஹாட் தான். அது ஏன் சுக்கிரன் வந்து உஷ்ணமாக இருக்குன்னா, இப்போ வைரக்கல் எடுத்திங்கன்னா அந்த வைரமே வந்து இந்த ஒரு சர்டன் ஹீட் அண்ட் ப்ரெஷரில் தான் அந்த சார்கோல் வந்து வைரமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி உஷ்ணத்தை உள் வாங்கக்கூடிய தன்மை வந்து சுக்கிரனுக்கு உண்டு. அதனால் அவங்க அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே கொஞ்சம் சூடாக இருப்பாங்க, ரொம்ப ஹாட்டாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்போ இந்த மாதம் பர்டிகுலராக மேஷமில் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது, அதுவும் குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருப்பார், 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடய இருப்பார். அப்போ இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓவராக சூடாகாதீங்க, மாதமும் வெயில் மாதம், ஓவராக சூடாகாதீங்க, உஷ்ணமான பொருட்களை சாப்பிட்றத தவிர்க்கலாம், குளிர்ச்சியாக வச்சுங்க, முடிஞ்சால் சில முத்ரா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களை காமாக ரிலாக்ஸாக நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்சம் கூலாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சில பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நடந்தாலும் கூலாக இது நமக்கானது இல்லைன்னா அந்த தருணத்தை கடந்து விடுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ். வேறு ஒன்றும் ரொம்ப சீரியஸான பிரச்சனை தெரியல. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த மாதம் புதுசாக எதுவும் பிளான் வேண்டாம். பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். டூர் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபன் என்டர்டெயின்மெண்ட் டூரு, ஏதாவது மொபைல் வாங்குறீங்க, டிவி புதுசாக எடுக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்க, ஏசி எடுக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, அந்த மாதிரி செலவெல்லாம் நல்லா பண்ணி ஹாப்பியாக உங்களை பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சீனியர்ஸ் கூட அந்த மாதிரி பிளான் இருந்தால் ஓகே. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பிளான்லாம் இருந்தால் வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஓவரால் ரிஷபம் பரவாயில்ல, பிளான்லாம் கொஞ்சம் கிளியராக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். யோசித்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி. ஸோ மிதுனம் வந்து கொஞ்சம் அப்படியே இது வரைக்கும் ஹாப்பியாக இருந்தீங்க. 9ல் சனி, இப்படி 11ல் குரு, இப்போ குரு வேறு மாறிட்டார். என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும், மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு 10th ஹவுஸில் செவ்வாயோட வேறு இருக்கும், ராகுவோட வேறு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போவான்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் அது பெரிய மைனஸாக நான் பார்க்கல. சூரியன் வந்து உச்சமடைந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 வந்து எக்ஸால்ட் ஆகிறார். அது வந்து பெரிய ப்ளஸ் கிடையாது. சுக்கிரன் 11th ஹவுஸில் இருக்குது, ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா 5th ஹவுஸ் லார்டு வந்து 11ல், அதே மாதிரி 11லேருந்து அவருடைய பார்வையும் 5ல் தான் விழுது. அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். குரு 12ல் சுபவேரியங்களுக்கு ரெடி பண்ணுறாருங்கள. ஸோ மிதுனம் என்ன நடக்கும், எப்படி போகும், ஒரு கிளாரிட்டியோட செக்மெண்ட் வைஸ் பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியர். ஆக்சுவலாக மைண்டு வந்து என்ன சொல்லணும்னா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாம், ஃபீல்டை சேஞ்ச் பண்ணலாம், வேறு எதாவது படிக்கலாம், வேறு எதாவது செய்யலாம், வேலையை குவிட் பண்ணிடலாம், முடியல அப்படின்னு சம்டைம்ஸ் சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அதாவது மிதுன ராசி, மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா அப்படி வரும். மற்ற லக்னமாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அந்த முடிவு ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் போது எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ். ஒரு குழப்பமான மனநிலை வருது, ஒரு ஆசிலேஷன் இருக்குது, தெளிவாக இல்லை, புரியலை, ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல, உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, உங்களால் யூகிக்க முடியல, இது செஞ்சால் இதோட ரிசல்ட் இதான் அப்படின்னு யூகிக்க முடியலன்னா தள்ளி போட்டுருங்க. மே மந்த்து முடிவெடுக்கிறதுக்கோ, புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கோ, இல்லை சரியான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கோ ஒரு சரியான மாதமாக நான் பார்க்கல. மிதுன ராசி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் தள்ளி போடலாம். ஜாப், கரியர், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ மே மாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு நான் சொல்கிறது ஃபேமிலி. குரு 12ல் வந்துட்டார், சுக்கிரன் 11ல் இருப்பார். ஆனால் 19th வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து 11ல் இருப்பார். மறுபடியும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துக்கு தான் வர்றார். அப்போ திருமண விஷயம், திருமண முயற்சி, குடும்ப வாழ்க்கை, குடும்ப விவகாரங்கள் இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக போயிடணும்னு சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா அமைப்பாக பலன் நடக்கணும்னு சொல்ல முடியல. அப்போ மே மாதத்தில், ஏன்னா புதனும் அங்கே நீச்சமாக இருக்குது, 10ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆகுது. ஆனால் அதுவும் வந்து நல்ல பொசிஷன்லாம் கிடையாது. அப்போ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு இல்லைங்க வேறு வழி இல்லை, டிசிஷன் எடுத்து தான் ஆகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 10th ஆஃப் மேலேருந்து 19th ஆஃப் மேக்குள்ளே புதன் சுக்கிரன் ஒன்றா இருக்கும். அந்த ராகுவை விட்டு புதன் வெளியில் வரும், சுக்கிரனோட ஒன்றா இணையும். இந்த ஒரு 9 days உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். திருமண விஷயங்கள், குடும்ப விஷயங்களில் முயற்சி எடுக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ அந்த டைமை நீங்கள் பயன்படுத்தலாம்.
மற்ற காலங்கள் வந்து அவ்வளோ சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் தள்ளி போடலாம், சில விஷயத்த நீங்கள் போஸ்ட்பான் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, பொருளாதாரம் எப்படி போகும், ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும். செலவு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு, விரயங்கள். அந்த விரயங்கள் வந்து உங்கள் படிப்புக்காக இருக்கலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கலாம், ஹெல்த்துக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது கடன் அடைக்க இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவை வந்துகிட்டே இருக்கும், டிமாண்ட்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த மாதிரி அதிகமானா இந்த மாதிரி டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாட்டியும் அது நல்ல செலவுகளாக பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள். மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புது, அதுவும் பர்டிகுலராக மிதுன ராசியை சேர்ந்துருக்கீங்கன்னா, இந்த நீச்ச புதன், அதுக்கப்புறம் அந்த டிரான்சிட் வந்து மேஷமில் போகும். ஆல்மோஸ்ட் மந்தோட எண்டு வரைக்கும் அங்கே தான் இருக்குது. லாஸ்ட் டே தான் அது டிரான்சிட் நடக்குது. பட் சுக்கிரன் நல்லா இருந்தாலும் கூட, சூரியன் நல்லா இருந்தாலும் கூட, புதன் மெயின் ஸ்கோர் அவர் தான். ஸோ மிதுன ராசியை சேர்ந்த நீங்கள் புதனுடைய ஒரு பலன் இப்படிலாம் இருக்கிறதுனால, பர்டிகுலராக மே மந்தில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தயாராகணுன்ற சென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரல, சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, பயப்படுறீங்க, இதெல்லாம் நான் பாஸ் ஆகிடுவேனா, எனக்கு த்ரூ ஆகிடுமா, எனக்கு கிடைச்சிருமா, கிளிக் ஆகிடுமா, நான் ஃபாரின் போயிடுவேனா, இந்த சீட் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த மாதிரி பயம் வரதுக்குண்டான சான்ஸ் தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க. அந்த புதனை வந்து நீங்கள் வந்து நல்ல எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெட்னஸ்டேஸில் நீங்கள் க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டுமே நீங்கள் வந்து படிக்கிறது, எக்ஸாம் எழுதலாம், ஹாலில் அது மாதிரி சான்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல. ஈஸ்ட் ஃபேஸிங் அட்லீஸ்ட் நீங்கள் படிக்கிற டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதனுடைய எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் புதனுக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, இந்த எலாச்சி இருக்கும், எலாச்சினா ஏலக்காய், இது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதை சாப்பிடலாம், தண்ணியில் போட்டு நீங்கள் குடிக்கலாம், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து நீங்கள் ஊற வச்சு கூட மறுநாள் தண்ணியாக குடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டை கொடுக்கும். அந்த வாசனையே உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை அந்த மூளை நரம்பு மண்டலங்களை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மந்த் அப்படி இருக்கிறதுனால அதை நினச்சி பயப்படவும் தேவையில்லை. இன்னொன்று, புதன் எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகிறதும் வந்து புதன் நீச்சமாக இருக்கவங்க பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பயப்படுறதும் புதன் நீச்சமாக இருக்கவங்க தான். ஸோ நீங்கள் பயப்படவும் கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் அறிவில் அல்லது அனுபவத்தில் நல்ல திறமைசாலிகளை பக்கத்தில் வச்சுங்க, அவங்களோட ஆலோசனையை பெறுங்க, அவங்கள அடிக்கடிக்கு சந்திங்க. ஸோ மே மந்த்து ஏதாவது டிசிஷன் எடுக்கிறீங்க, அது எனிதிங் ரிலேட்டட், எந்த வயதுனாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்த ஒரு அனுபவசாலியை அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸாவது நீங்கள் சந்திங்க, பேசுங்க. அவங்ககிட்ட அந்த எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். அந்த எனர்ஜி பாஸ் ஆச்சுன்னா இந்த நீச்ச புதன் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து எமோஷனலாக இல்லை நாலேஜ் வைஸ் திங்க் பண்ண முடியாத விஷயங்களை அவங்க மூலிமா உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே அப்படி தான் நான் சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு வீக்காக இருக்கா, அது ஸ்ட்ராங்காக இருக்கிறால் நம்ம அட்டாச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி நமக்கு பாஸ் ஆகிடும். சிம்பிள் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். அடுத்தது நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன இது பார்க்கலான்னா, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து கரெக்டாக ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கு. இந்த பக்கம் 4ல் வந்து கேது, புதன் நீச்சம், குரு 12, எல்லா பொசிஷனையும் ரீட் பண்ணி பார்த்ததில்ல. சனியால் உங்களுக்கு எந்த கண்டமும் கிடையாது. சனியால் வர கண்டம் என்னவாக இருக்கும்னா, திடீர் விபத்து, திடீர் குளறுபடிகள், அது சனியால் வர்றது. பட் ராகுக்கு இதெல்லாம் என்ன பண்ணோன்னா, மன ரீதியாக வர உளைச்சல், சில பேருக்கு சரியாக தூங்க முடியல, ஒரு சிலருக்கு வேறு அந்த நியூரோ சிஸ்டம், நரம்பியல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், பால்பிட்டேஷன் வரலாம், ஒரு பயம் வரலாம், நடுக்கம் வரலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் இதுவும் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு 3 days to 4 days அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா புதனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. என்ன மைனஸ் இருந்தாலும் என்ன ப்ளஸ் இருந்தாலும் மறுபடியும் அடுத்தடுத்து ஜம்ப் அடிக்கும். அந்த ஒரு பலன் வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ அது ஒரு விஷயம் தான். பட்டு மோசமான ஆரோக்கியம் அப்படின்னு நான் எதுவும் சொல்லலை. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் இருக்க பாருங்கள் இந்த மந்த்து. ஏன்னா ஓவர் திங்கிங் வந்து புதன் கொடுக்கும். ஓவர் திங்கிங் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. இந்த மே மாதம் நான் எதுவும் திங்க் பண்ண மாட்டேன்னு நினச்சி விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்கள் மைண்டை எப்பவுமே பிஸியாக வச்சுங்க, ஏதாவது ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கு. அடுத்து நான் வந்து ஹெல்த்துக்கு அப்புறம் பார்க்குறது என்னன்னா, ஃபேமிலி, இல்லத்தரசிகள், பெண்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு வந்து குடும்ப பாவம் வந்து சந்திரனுடையது. ஸோ சந்திரன் எப்படியும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் புதன் நீச்சமாக இருக்குது. அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் எடுபடக்கூடிய மாதம் இது கிடையாது. நீங்கள் சொல்கிறத குடும்பம் கேட்கும்னு நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் சொன்னதை குடும்பம் மதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் அலைஞ்சி திரிஞ்சு போராடி நிரூபிக்க ட்ரை பண்ணுவீங்க. நான் வந்து பெஸ்ட்டு, நான் சொன்னது கரெக்டு தான், நான் பண்ணது பக்கா, நான் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நிரூபிக்க பார்ப்பீங்க. பட் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அவங்களாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தமாஷா தெரியும். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் தேவையாக, இவ்வளோ பெரிய சீனாக தெரியுது அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. அது யாருக்காகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மனசுக்கு சரியாக பண்ணுறீங்கன்னு தோணுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள்.
அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து சீனியர்ஸ், இந்த மாதம் பர்டிகுலராக மே மாதம் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கும் இடம், நீங்கள் செய்யும் செயல், உங்களுடைய மாத வருமானத்துக்குள்ள வழி ஆல்ரெடி எல்லாம் பிளான்டு ஆர்கனைஸ்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா அமைதியாக அடக்கமாக சந்தோஷமாக சாந்தமாக போயிடுங்க. புதிதாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதம் எதையும் எடுக்க வேண்டாம். அதை வந்து முயற்சி செய்யறதுன்னு அவ்வளோ பெரிய நல்ல விஷயமா எனக்கு தெரியல. அடுத்து வந்து நான் பார்க்குறது என்னென்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்கு மே மாதம் கொஞ்சம் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். மோசம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சில டிரான்சிட்லாம் ஃபேவராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். எல்லாமே அப்படி அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணலாம். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் போய் எதையும் சிக்கல்களை அனுபவிக்க வேண்டான்றது என்னோட கருத்து. வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி வந்து நல்ல விஷயம். வந்து குரு வந்து 11ல் வந்திருக்கார். உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் கடகத்துக்கு. கடகம் வந்து நிறைய பேர் கடகம் இந்த கும்பம் காம்போலாம் நிறைய பேர் பார்த்தேன். ஸோ மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் மூவ் பண்ணுறது. இந்த மாதம் உங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது. சூரியன் உச்சமடையும், சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கும். மறுபடியும் சுக்கிரன் சூரியன் குரு ஒன்றா இணைவாங்க. எல்லாமே 11ஆம் இடத்துக்கு வந்துடும். புதன் 10க்கு ரீச் ஆகிடும். செவ்வாய் 9ல் நிறைய சாதகமான சனியை தவிர 9, 10, 11 3 இடத்துலையும் எல்லா கோள்களையும் உங்களுக்கு வந்து ஃபில் ஆகுது. பெரிய ப்ளஸ் தான். கரியர் அண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும், அதாவது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், வேலையே இல்லாமல் இருக்கேன், எனக்கு வந்து வருமானமே இல்லை, கடன் அப்படியே ஏறிட்டே போகுது, பிரச்சனையாக தலை தூக்கி விசுறும் எடுத்து ஆடி படைக்குது, நோய்களில் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி ஏதாவது புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு புலம்பலோட மனசில் ஒரு வேதனையோட வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக மே மந்த்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 85% கொடுக்குறேன். 85% உங்களுக்கு வந்து பிளானட்டரி டிரான்சிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது சனியை தவிர. ஆனால் சனியும் உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். பெரிய மைனஸ்ன்னு நான் பார்க்கல. ஸோ சனி விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிரான்சிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த மாதம் மே மாதம் உங்கள் முயற்சி சரியாக இருந்ததுன்னா, டார்கெட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா ரிசல்ட்டை கொடுத்துரும். ஜாப், பொசிஷன், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய இன்கம், அந்த முயற்சிக்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதன் செய்கிற முயற்சிக்கு கடவுளே முன்னாடி வந்து உதவி செய்வார். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இறைவன் உங்களை நாடி வருவார். நீங்கள் அவரை நாடி செல்லுங்கள். உங்களை முயற்சி எடுங்க. நிச்சயமாக இந்த முறை அட்டம் பண்ணுறது உங்களுக்கு மே மாதம் சக்ஸஸ் கொடுக்கும். ஃபுல் மந்த்துமே எல்லா டேட்ஸுமே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். டிரான்சிட்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் மே மாதம் ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரன்ற மாதிரி கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மே குரு சார்ஜ் எடுப்பார் உங்களுக்கு. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, ஃபேமிலி, கல்யாணம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டு, அஷ்டம சனி இருக்கே, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், நியாயமான ஒரு கேள்வி. சனி பார்வை 2ல் இருக்குது, சனி 8ல் இருக்குது, பண்ண விடாமல் தடுக்குது, வரனே பொருந்தலை, நீங்கள் விருப்பப்பட்டவங்களையும் கல்யாணம் பண்ண முடியல, அப்பா அம்மா பார்க்குறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, மன ரீதியாகவும் அது சரியாக இல்லை, சரி முயற்சியும் செஞ்சால் அது ஒன்றும் பலிக்கலை, அப்படி ஒரு புலம்பல். இதுக்கு இப்போ என்ன செய்தி? சுக்கிரன் குரு வந்து காம்போவாக வருவாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய டிரான்சிட்லாம் ஃபேவராக இருக்குது. தாராளமாக, தைரியமாக, ஒரு சுபமான எண்ணங்களோட இந்த மாதம் நீங்கள் செய்கிற முயற்சி, அது வந்து ஒரு திருமாங்கல்ய பலனை, அழகான ஒரு மாலை சூட மணாலனை, அழகான ஒரு பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக கிடைக்க, நல்ல அன்பான ஒரு வாழ்க்கை துணையாக கிடைக்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மே மாதம் அனுகூலமான மாதம். கடகத்துக்கு வந்து இது ஃபேவரான மந்த்து. நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிக்கும் கடவுள் வந்து பிளெஸிங்ஸை கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம் மே மாதம். ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ், உங்களுடைய திருமண விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது. மாணவர்கள், ஆக்சுவலாக வந்து கடகத்துக்கு வந்து புதனுடைய ஸ்கோர் பெரிய ஸ்கோர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக புதன் நல்லா இருக்கணும், அது வந்து அறிவாற்றல். பட் உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன், நாலேஜ் இதெல்லாம் வந்து சூரியன் ரொம்ப டாமினேட் பண்ணணும். குரு தான் மெயின் பிளானெட்டு. அடுத்தது தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி செவ்வாய். ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா இருக்காங்க. புதன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வருத்தமே கிடையாது. ஸோ கடகத்துக்கு இந்த மாதம் வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற முயற்சி, லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரின் போய் படிக்கணும், ஒரு யூனிவர்சிட்டி படிக்கணும், என்கிட்ட காசே கிடையாது, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பணம் கிடையாது, லோன் ட்ரை பண்ணுறேன், லோன் கிடைக்குமா? கிடைக்கும். எங்கள் அப்பா நிறைய பணம் வச்சுருக்காரு, ஆனால் சப்போர்ட் பண்ணுவார் தெரியாது, கிடைக்குமா? அதுவும் கிடைக்கும். கேட்டிங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வணங்கி ஒரு தாழ்ந்து அப்படி பவ் பண்ணி அப்படி சிம்பிளாக, ஹம்பிளாக, பொலைட்டாக, ரெக்வஸ்டிங் மோடில் நீங்கள் போனீங்கன்னா ஷோராக நீங்கள் கேட்குற எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு பணிவு இருக்கிறதும் நல்ல விஷயந்தான். அது இந்த முறை நீங்கள் கேட்குற உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவீங்க. ஸோ மாணவர்களுக்கு இது சிறந்த மாதம். எக்ஸாம்ஸ்க்கு கிளியராக இருக்குது. உங்களுடைய மாஸ்டர்ஸ் பண்ணணும், உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணணும்,
ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கணும், என்ன வேணாலும் பிளான் பண்ணிங்கன்னா சூப்பராக அது கொண்டு போயிடும். ஸோ கடகம் அதுக்கும் ஒரு சாதகமான மாதகமாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. ஆரோக்கியத்தில் சனியை பற்றி நான் எப்போவுமே ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பேன். சனி 8ல் இருக்க உஷாராருங்க, சனி 8ல் இருக்க உஷாராருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கோள்களும் நல்லா நகருது இல்லையா, சனி பெருசாக உங்களை காயப்படுத்தாது, பெருசாக வருத்தப்படாது. மே மாதம் நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். பரவாயில்ல, எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, நான் புதுசாக ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் புதுசாக அதை ட்ரை பண்ணேன், இதை ட்ரை பண்ணேன், அப்படி ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கும். ஸோ ஹெல்த் வைஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நம்ம உங்களுக்கே ஃபீல் ஆகும், நமக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான டைம் வரப்போகுது போல், நமக்கு சேஞ்ச் ஆகும் போல். அப்போது செல்ஃபாக நீங்கள் தான் உங்கள் மூடை நல்லா சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா கடகத்தில் வந்து பேசிக்காக ஒரு மைனஸ் என்னன்னா, சந்திரனுடைய ராசி. சந்திரன் எப்படி தேஞ்சு வளர்தோ அதே மாதிரி மனநிலையும் மாறிட்டே இருக்கும். ஸோ உங்கள் மனநிலை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஷூராக இதெல்லாம் ரிசல்ட்டை நல்லபடியாக பண்ணிட்டோம் ஹெல்த் வைஸ். அடுத்து நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள், குடும்ப தலைவிகள். இப்போ குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 8ல் சனி வந்து ஏதோ யாரோ ஒருத்தருடைய சுமையை சுமந்து என்னை என்ன பாராட்ட போகிறாங்களா, என்னை யாராவது வாழ்த்த போகிறாங்களா, எனக்கு ஏதாவது கேட்டால் செய்ய போகிறாங்களா, இதெல்லாம் என் தலையெழுத்து நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் என் கடமைன்னு செய்கிறேன்னு நிறைய பேர், சில பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கும். இந்த மாதம் பாராட்டு கிடைக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு பரிசாவது கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு பொருள் உதவி கிடைக்கும், இல்லை சில பேர் உங்களை மனதார வாழ்த்தவும் செய்யலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு அருளோடு ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடக ராசியில் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு உண்டாகும். அட்லீஸ்ட் சின்ன சின்ன பாராட்டு மழைகளை கூட நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய அர்ப்பணிப்பு சேவையை பாராட்டி யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸும் நல்லா இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சீனியர்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக மே மாதம் இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணலாமா நீங்கள் யோசிப்பீங்க. இட்ஸ் அ குட் ஐடியா. பட் ஆனால் சனி வந்து 8th ஹவுஸில் இருக்குது. எப்போ நான் வந்து வயது எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, இளமைக்கு உண்டான கோள்கள் இருக்குது. சந்திரன், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் வந்து இளமைக்கு உண்டான கோள்கள். முதிர்ச்சி அடைகிற கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஞானம் அடைவர். சனி வந்து முதுமை அடையிறது. அப்போது 60க்கு மேலே வந்து நம்ம எந்த பிளானட்டை மெயினாக கனெக்ட் பண்ணால் சனியை தான் கனெக்ட் பண்ணுவோம். சனி 8ல் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கிரகங்கள்லாம் இத்தனை பேர் 11th ஹவுஸில் 10th ஹவுஸில் சொல்கிறீங்களே, எங்களுக்கு சாதகம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. அது உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிக்கு மட்டும்தான் ஃபேவராக பண்ணுவாங்க. உங்களுடைய சுயமுயற்சின்னு ஒன்று இருக்கும். சுயமுயற்சினா நான் ஒரு தொழில் பண்ணுவேன், நான் ஒரு முதலீடு செய்வேன், நான் ஒரு செயலை இறங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு இது வந்து பெரிய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷன்றது என்னுடைய கருத்து. ஓவரால் கடகம் மே மாதம் எனக்கு என்னமோ நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷமாக சிரிப்பீங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜிக்காக இருப்பீங்க. கடகம் சார்ஜ் எடுப்பீங்க, மறுபடியும் பழையபடி சார்ஜ் எடுப்பீங்க. வாட்டர் ராசி இல்லையா அது, அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அந்த எப்படி கடலுடைய அலைகள் வந்து ஓயாமல் அது வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இந்த முறை இந்த மாதம் மே மாதம் பொங்கி எழுவீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. ஸோ மே மாதம் சிம்ம ராசியுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்குது? நான் சிம்மத்துக்கு வந்து நிறைய மந்த் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது அப்படி என்ன சொல்கிறேன். இதெல்லாம் காரணம் என்ன, டிரான்சிட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து உச்சமாக இருக்கும். ஏன்னா சித்திரை மாதம் உங்களுக்கு தெரியும். ஸோ உச்சமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் மற்ற டிரான்சிஷன் அப்படிங்கிற பார்க்கலாம். முதல்ல ப்ரொஃபஷன் எடுத்துப்போம். ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், பொசிஷன், இதெல்லாம் எப்படி இருக்குது? சனியுடைய பார்வை இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சனி வந்து உங்களுக்கு வந்து மே மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டக சனி அப்படிங்கிற பார்வையை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி தான் இருக்காரு. ராகு கேது ஆஸ் இட் இஸ் அந்த 2 and 8ல் பொசிஷனாக இருக்குது. செவ்வாய் வந்து மே மந்தில் 8ஆம் இடம். ஆக்சுவலாக செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல வந்து நல்ல ஸ்கோர் கிடையாது. செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் பிளானட். குரு 10க்கு மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 and 8 வந்து 10ல் போகுது. அதுவும் வந்து ஒரு ஃபேவரான ஹவுஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது வந்து சூரியன் மட்டும்தான், அதாவது சூரியனை நீங்கள் உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்கள் மனசும் உங்கள் ஆசையும் வந்து நல்லபடியாக அந்த பயணங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வலுவாக இல்லை. அப்போது ஜாப் அண்ட் கரியர் பொசிஷன், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மந்த்து தான் மே மாதம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். செவ்வாயுடைய பொசிஷன் 8th ஹவுஸில் இருந்ததுன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்களோ இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிடுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து டீப்பாக கேட்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக ரியாக்டும் பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பார்க்க கூட செய்யாதீங்க, கம்முன்னு விட்டுடுங்க. செவ்வாயுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல், பர்டிகுலராக செவ்வாய் பிளட் ரிலேஷன்ஸ், சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா அல்லது உங்களுடைய உறவுகள், அது சார்ந்த விஷயங்களே ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மூலிமா
தேவையில்லாத சில மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இவங்களெல்லாம் சந்திக்கிறதையும் சரி, அவங்களோட அதிகமாக பேசுகிறதையும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா சேஃபாக இருப்பீங்கன்னு முதல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து 10ல் குரு வந்தால் என்ன பண்ணுவாங்க, 2 பலன் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து வலுவான குருவாக இருந்தார்னா, யோகமான குருவாக இருந்தார்னா, இந்த 10ல் குரு பதவியில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இருக்க பதவியிலேருந்து வேறு பதவி கொடுப்பார். ஒருவேளை தோஷமான குருவா, நீச்ச குருவா, வலுவிழந்த குருவாக இருந்தார்னா, இந்த முறை இந்த டிரான்சிட் என்ன பண்ணுன்னா, உங்களை அப்படியே பிடிச்சி கீழே இறக்கி சறுக்கி ஆட்டி படைக்க பார்க்கும். உஷாராக இருங்க, கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரனுடைய ஒரு ஆதரவான விஷயம் எப்போவாது நடக்குமா, அது ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா 10 கூடையவன் வந்து சுக்கிரன் ஆச்சே அப்படின்னா 19th of Mayலேருந்து இந்த சுக்கிரனுடைய டிரான்சிட் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு 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 படி ஏறுறோம், அந்த படி வந்து அப்படியே மாடிப்படி வந்து ஆடிக்கிட்டே இருக்குன்னா அதை யாராவது தாங்கி பிடிக்க வர மாதிரி சுக்கிரன் வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சூரியன் பரவாயில்ல, சேஃபான இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி பார்த்தாலுமே இது ஒரு மாதிரி ஒரு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் பொசிஷன், உங்களோட பிஸ்னஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட, கூடுதல் கவனத்தோட, எதுலேயும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி. கல்யாண விஷயம்லாம் இந்த மாதம் நிறைவேறன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்காது. ஏன்னா இந்த மந்தில் வந்து உங்களுக்கு டிரான்சிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அன்ஃபேவரான பொசிஷனில் இருக்குது. ஸோ எதுவும் ஒரு திருப்தியாக கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்தை நீங்கள் அவாய்டே பண்ணிடலாம். இது தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிளான் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியமும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்தில் தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். சிம்மத்துக்கு ஆரோக்கியத்தில் வந்து கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் வந்து மே மாதம். நான் வந்து பிரித்து கொடுக்குறேன். 2ல் கரெக்டாக கேது. 2னா உங்களுடைய சாப்பிட்ற இடம், உணவு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு, நீங்கள் குடிக்கிற தண்ணி, இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னா அலர்ஜிக் சிம்டம்ஸ்க்கு வந்து கேது மெயினான பிளானட். அவர் கரெக்டாக 2nd ஹவுஸில் பொசிஷனாக இருக்கார். 7ல் சனி ஏற்கனவே சொன்னால் கண்ட பார்வைப்பட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் ராகு சேருது இந்த முறை. இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய இடம். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா, செவ்வாய்னா ரத்தம், பிளட்டு, அதுவும் மீனத்தில் இருக்குது. அப்புறம் ராகு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, பாக்டீரியா, ஃபங்கஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டதான் ராகு. அப்போ பிளட்டு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், சடனாக கோல்ட் ஆகுது, சடனாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, சடனாக எங்கேயாவது அடிப்படுது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நடக்கும்னு நான் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்த வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி தோஷமான ஜாதகங்கள் தான் அது அதிகமாக பலன் பேசும். அடுத்தது வந்து சூரியன் நல்லா இருந்தாலும் கூட மற்ற கோள்கள்லாம் இந்த மாதிரி தான் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ட்ராவல் பண்ணும்போது, ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய உணவு பழக்க முறை, மெயினாக கோபம் அதிகமாக வந்தால் குறைச்சிக்கலாம். சில சமயத்தில் வந்து நம்மளை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது வந்து முட்டாள்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக கத்துவோம், இல்லை ரியாக்ட் பண்ணுவோம், இல்லைனா பேசுவோம். அதெல்லாம் இந்த முறை அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். கொஞ்சம் பக்தியிலே நம்பிக்கை உள்ளவங்க கோயிலில் போய் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய நல்ல நண்பர்களுடையவங்க அவங்களோட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை பிரிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, மாணவர்கள் இந்த மந்தில் பர்டிகுலராக உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான சோதனைக்கும் உட்படக்கூடாது. நீங்கள் எதுலேயுமே வந்து ரொம்ப கூடுதலாக நல்லபடியாக ஸ்கோர் பண்ணணும், நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டேக் 3 சப்போர்ட்ஸ். 3 சப்போர்ட் நீங்கள் எடுக்கணும். 1, பேரண்ட்ஸோடைய பேச்சை தெளிவாக கேட்டு அவங்களுடைய கைடன்ஸோட, அவங்களுடைய அனுமதியோட எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக நல்ல விதமாக இந்த மந்த்தை கடக்க உதவி செய்வார். 2, உங்களுடைய டீச்சர்ஸ் ஆர் உங்களுடைய மாஸ்டர்ஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் உங்களுடைய அட்வைசர்ஸ், இவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு முறைக்கு 4 முறை காது கொடுத்து கேட்டு அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் ரிசல்ட்ஸில் பெரிய மைனஸ் இருக்காதுன்றது என்னுடைய பாயிண்ட். 3, எல்லாத்துக்கும் மேலே இறைவன், நம்மளை படைத்த இறைவனை நீங்கள் நம்பி தியானம், ஜபம் அல்லது தபம், இல்லைனா வந்து ஒரு பிரார்த்தனை, இதெல்லாம் வந்து ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரிய குறைவு இதெல்லாம் மாறும். பலன் முற்றிலுமாக நல்லபடியாக பலன் தரும். இது 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் கடந்து வந்துருங்க. அடுத்தது நான் பார்க்குறது வந்து குடும்பத் தலைவிகள், இல்லத்தரசிகள். இந்த மந்த்து வந்து நீங்கள் எப்படியே கடத்திட்டு போயிட்டீங்கன்னா போதும். நான் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்ல முடியல, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்ல முடியல, சூப்பராக இருக்கணும்னு சொல்ல முடியல, எதுவும் நல்ல விதத்தில் சொல்ல முடியல. கெட்டது நடக்காமல் இருக்கட்டும், நான் உங்களுக்கு வந்து வாழ்த்துறேன். கெட்டது நடக்காமல் இருக்கட்டும், எந்த கெடுபலும் உங்களுக்கு வராமல் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நீங்கள் செய்த தியாகம், நன்மை வந்து உங்களை காப்பாற்றட்டும். அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணி இந்த மந்த்தை கடந்து வந்துருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா கண்ட சனி, அஷ்டம சனிங்கிறது
60 வயதுக்கு கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு எதிர்பார்க்காத நோய்கள், எதிர்பார்க்காத வருத்தங்கள், எதிர்பார்க்காத இழப்புகள், நஷ்டங்கள், உறவில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து உங்களுடைய முதிர்ச்சியான அறிவும், உங்களுடைய நல்ல மனநிலையும், உங்களுடைய பக்குவமான சிந்தனையும் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மந்த் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அந்த ஒரு அறிவாற்றல், உங்களுடைய அனுபவ அறிவு, ஸோ உங்களுடைய பெருந்தன்மை, இதெல்லாம் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போது. உங்களுடைய அருள், தெய்வ அருள், நீங்கள் செய்த புண்ணியங்கள் அப்படி தான் உங்களை காப்பாற்றும். ஸோ சிம்மம் ஓவராலாக ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. சிம்மம் ஓவராலாக நான் என்ன சொல்கிறது, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க. சப்ஜெக்ட்டு உங்கள் லக்னம் நல்லா இருக்குது, உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்குது, உங்கள் சுயஜாத தோஷமே கிடையாதுன்னா இந்த டிரான்சிட்டை பற்றி கவலை இல்லை. சுயஜாதகம் தோஷமாக இருக்குது, உங்கள் லக்னம் வந்து சிம்மத்துக்கு ஒத்து போகாத லக்னமாக இருக்குது, நல்ல தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. தெய்வங்களை நம்புங்கள், இறை பிரார்த்தனை செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அமைதியாகவும் பொறுமையாக இருந்தால், சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இந்த மாதத்தை கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி. ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி உங்களுக்கு வந்து பலன்கள்லாம் சாதகமாக இருக்குமா? மே 2024 எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் நீச்சம், புதன் வந்து செவ்வாயோட ராகுவோட கன்ஜெக்ஷனாக இருக்குது. 8th ஹவுஸில் சுக்கிரன் சூரியன் இருக்குது. 9th ஹவுஸில் கரெக்டாக குரு வந்துருக்கு. குரு மட்டும் சாதகமாக எட்டி பார்த்துருக்கார். 6ஆம் இடத்துல சனி, ஜென்மத்தில் கேது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, ஜாப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷன் வந்து உங்களுக்கு வந்து பிளானட்டே வந்து மெர்க்குரி, புதன் தான். புதன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெருசாக இது நடக்கும், அது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோர் கிடையாது. குரு வந்துட்டார், குருவுடைய பார்வை வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அந்த ஆக்டிவேஷன் என்னென்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆசைகளை அது தூண்டிவிடும். புதனுடைய பார்வையும் உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் விழுது. ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் இது சரியான மந்த்தான்னு நம்ம பார்க்கணும். ஒரு மாற்றத்துக்கு உங்கள் மனநிலையை சரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டிசிஷன் மேக்கிங்க்கு இது சரியான மந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு இது சரியான மந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ கொஞ்சம் விஷயத்தை தள்ளி போடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர், ஜாப், பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் தள்ளி போடலாம். ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்குமா? 7ல் செவ்வாய் இருக்குது, இதை தான் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். ராகுவோட செவ்வாய் சேர்ந்துருக்கு. கேது, செவ்வாய், ராகு இதெல்லாம் ஒரு தொடர்பில் இருக்குது. இப்போ அப்போ வாழ்க்கை துணையை தேர்வு செய்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வீட்டில் சொல்லணும், அதை கல்யாணம் பண்ணிடலாம், இல்லை வரன் பார்க்குறீங்க, இதுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான ஒரு ஃபேவரான மந்தாக நான் வந்து பார்க்கல. இத்தனைக்கும் குரு பார்வை வந்திருக்கு. குரு பார்வை வந்தாலும் அந்த அந்த மனநிலை இருக்குமே தவிர அந்த சூழ்நிலை அமையுமான்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம், இந்த மந்த்து வந்து நல்ல பொருளாதாரமாக அது நல்லா இருக்குமா? செலவுக்கேற்ற வருமானம் நல்லா வரும். என்ன செலவு இருக்கோ அதுக்கேற்ற வருமானத்தை நல்லபடியாக கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கன்னி ராசிக்காரர்கள். அப்போது புதன் வந்து நீச்சமாக இருக்கிற இந்த மந்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விவேகத்தோட பலன்கள்லாம் தானாக வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் செல்ஃபாக முயற்சி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நடக்கும், நம்ம ட்ரை பண்ணால் போதும் அது கிளிக் ஆகிடும், நம்ம அப்ளை பண்ணால் போதும் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் இல்லாமல் அதுக்கு வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஒன்று இல்லைனா என்ன, இது கிடைக்கலாம் அடுத்தது என்ன, இந்த கோர்ஸ்லாம் அடுத்த கோர்ஸ் என்ன, இந்த காலேஜ்லாம் அடுத்த காலேஜ் என்ன, இந்த கண்ட்ரிலாம் அடுத்த கண்ட்ரி என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனல் ஐடியாஸை வந்து வச்சுருக்கணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து செல்ஃபாக நீங்களே டிசிஷன் எடுக்க முடியல, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கலாம், உங்கள் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம், சப்போர்ட் எடுத்துக்கலாம். வேறு எங்கன்னா சப்போர்ட் எடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது சரியாக வரும்ன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஹெல்த்து. கன்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறிப்பாக இந்த மந்தில், மே மந்தில் இந்த செவ்வாய் ராகு புதன் காம்பினேஷன் வந்து 7th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. ஜீரண மண்டலத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு த்ரோட்டு, அப்புறம் வந்து அந்த டைஜஷன் ரூட்ஸு, சில பேருக்கு அந்த என்ன சொல்ல எரிச்சல், வயிறு அசிடிட்டி, கேஸ்ட்ரோ, சில பேருக்கு நர்வ் ரிலேட்டடாக என்ன சொல்லுவாங்க பால்பிட்டேஷன் சொல்கிறது, இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் வரும்னு கிடையாது. யாருக்கு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கோ இல்லை பர்த் சார்ட் அந்த தோஷமாக இருக்கோ அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. அப்படி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக ஏதாவது ஒரு சின்ன மெடிசன் எடுத்து உடனே சரி பண்ண பாருங்கள். இது மந்த் ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மந்த் ஃபுல்லாக இருக்காது, பட் ஒரு 1 வீக் வரைக்கும் இது இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் காமிக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க.
ஸோ நியூ பிளான் எதுவும் இப்போதைக்கு போட வேண்டாம், கொஞ்சம் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறது அதெல்லாம் இந்த மந்த் வந்து அவ்வளோ ஃபேவராக இல்லை, தள்ளி போடலாம். மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி போடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து குடும்ப தலைவிகள். ஸோ ஃபேமிலியை வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியுமா, கம்ஃபர்டபுளாக கொண்டு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் இந்த மந்த்து. ஆஸ் இட் இஸ் உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகளோடு இருந்துட்டு ஏமாற்றம் அடைய வேணான்றது என்னோடய கருத்து. ஏன்னா குரு இப்போ தான் வந்திருக்கார். பட் ஆனால் மே மந்தில் மற்ற பிளானட்டுடைய சப்போர்ட் கம்மியாக இருக்குது. 19th of May தான் சுக்ரன் மூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. பட் இருந்தாலும் ஹோல் மந்த் செவ்வாயோடைய பொசிஷன் மூவ் ஆகணும், அது ரொம்ப மெயின். ஸோ அதனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு மாறின பிறகு கூட இன்னும் அந்த டைம் இன்னும் வேகமாக ஆக்டிவேட் ஆகாமல் ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர்ஸ். ஸோ சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக கன்னிராசி மே மாதம் ஒரு 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 பெரிய பலன்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மாதமோ காலமோ இது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அளவான ஒரு ஒரு பொறுமையாக அளவான விஷயங்கள்மா நீங்கள் ஃபேஸ் பண்ணால் மட்டும் தான் நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து. ஓவராலாகவே கன்னி ரொம்ப ப்ரிடிக்டபுளாக ரொம்ப பாசிட்டிவாக ஹோப் கொடுக்குற மாதிரியான மந்த் இது இல்லை. ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும். சில விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி நெளிவு சுழிகளோடு தான் நடக்கும். நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளாக இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை நல்லபடியாக போனால் போதும்னு பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிடலாம். அதுதான் இந்த மந்த் இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி. சரி, துலாம் ராசி வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா சில டிரான்சிட்லாம் வந்து 6ல் இருக்கும், சில 8ல் இருக்கும், சில பிளான்ஸ்லாம் வந்து 7th ஹவுஸில் அப்படி ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். சரி, முதல்ல இந்த கரியர் ப்ரொஃபஷனை பார்த்துப்போம். இப்போ குரு 8 நகர்ந்தவுடனே நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயம். துலாமுக்கு வந்து குரு ஏதாவது பாதகத்தை பண்ணுமா? எனர்ஜி அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது. சனி ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு 5th ஹவுஸில். சுக்ரன் வந்து இந்த மந்தில் வந்து 7th ஹவுஸில் அவருடைய பார்வையிலே இருப்பீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் 7ல் சூரியனோடு சேர்ந்திருந்து அதோடைய பார்வையை பெறக்கூடியது. இது வந்து பதவி அதிகார முன்னேற்றம், வரவு, வளர்ச்சி, இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான் இது. ஸோ அதனால் சுக்ரன் பார்வையில் உள்ள துலாம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பதவி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மாற்றம், உங்களுடைய விருப்பம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபேமிலி. இந்த முறை இந்த கல்யாண விஷயம் குடும்பம் அப்படின்னு எடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல புதனோட ராகுவோட சஞ்சாரம். கொஞ்சம் அமைதியாகவும் அடக்கமாகவும் பொறுமையாகவும் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். 6th ஹவுஸில் வந்து இந்த செவ்வாய் வந்து சம்டைம்ஸ் கோபத்தை தூண்டி விடலாம். சில சமயத்தில் தேவையில்லாத விஷயங்களை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ண அது அன்வான்டான ட்ரபிளில் கொண்டு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது சேஃபு. கொஞ்சம் பொறுமை, சகிப்புத்தன்மை, மெயினாக இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில். அப்புறம் திருமண முயற்சிகளும் இந்த மாதம் வந்து பெரிய சாதகமாக எனக்கு தெரியல. ஸோ மே மந்த்தை நீங்கள் அதுக்குண்டான மந்தாக வச்சுக்காமல் தள்ளி போடலான்றது தான் என்னுடைய கருத்து துலாமை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் நீச்சம், சூரியன் தான் உச்சமாக இருக்குது, குரு 8ஆம் இடத்துல. ஸோ உங்களுடைய முயற்சி வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், என்ன வேணால் முயற்சி பண்ணலாம், நிறைய பணம் செலவழித்து ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய சந்திக்கிற மாதிரி வரும். தேவை அதிகமாகும், அதுக்கேற்ற செலவுகள் அதிகமாக சந்திக்கிற மாதிரியான ஒரு மாதம். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியாக போகுமா, ஃபோக்கஸ் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கார். வீனஸே ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவை கொடுப்பார். புதன் சம்டைம்ஸ் நீச்சமாக இருந்து மறுபடியும் 10th of May வந்து உங்களோட சுக்கிரனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த 10th of May 19th of May வரைக்கும் ஒரு நல்ல டைம் ஃப்ரேம். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல பலன் தரும். இது வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ், ஸோ அதாவது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சப்போர்ட் இல்லை. கணவன்கிட்டேருந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும், இப்படி செய்வார் அப்படி பண்ணுவார், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்வார், நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த மாதம் இல்லைனா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய வேலை, ரெகுலரான உங்களுடைய டியூட்டிஸ், உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய கவனம், உங்களுடைய செலவுகள், உங்களுடைய செயல்கள் இதெல்லாம் சரிவர நீங்கள் பார்த்து கொண்டால் போதும். எதிர்பார்ப்பே எனக்கு கிடையாதுன்னா எந்த பிரச்சனையும் இந்த மாதம் வராது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த்து. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா இந்த மாதத்தில்? ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா துலாமை பொறுத்தவரைக்கும்? இந்த குரு 8 எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் துலாமுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரும். ஸோ உங்களுடைய உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது செவ்வாய் புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால முதல் 15 நாட்கள் அப்போ சூரியனும் உச்சத்தில் இருக்கும்.
இந்த முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஹீட்னாலேயோ இல்லை ஓவர் என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்னாலேயோ சில சூடு சம்மந்தப்பட்ட அதுவே கோல்டாகவும் சில பேருக்கு மாறும் அலர்ஜிக் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் கூடுதலாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் நீங்கள் தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் துலாம் இந்த மாதம் முதலீடுகள் செய்யறதுக்கு சரியான மாதம்னு சொல்ல மாட்டோம். பட் 8ஆம் இடத்து குரு வந்து இந்த 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 இன்சூரன்ஸ் இல்லைனா சேவிங்ஸ் லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லாங் டேர்ம் சேவிங்ஸுக்கு பிளான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு பிஸ்னஸில் ஏதாவது இறங்கிறதுக்கு இது ஃபேவராக இருக்குமா, பிஸ்னஸில் ஏதாவது பண்ணுறதுக்கு இது சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓவரால் துலாம் பரவாயில்லை, பெட்டர் மந்த்து தான். பட் அந்த மார்ஸ் அண்டு மர்க்குரி கன்ஜெக்ஷன் வித் ராகு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது ரிகார்டிங் ஹெல்த் அண்டு ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய சில இஷ்யூஸ், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் வந்து பலன்கள்லாம் நல்லா தருமா? ஏன்னா விருச்சிகம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க. இந்த ஒரு கருணையான பார்வை கிடைக்காதா, குருவுடைய பார்வை கிடைக்காதா? குரு பார்வை கிடைச்ச பிறகாவது எங்களுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா எப்போவுமே அதிகமாக அடி வாங்குற ஒரு ராசியில் விருச்சிக ராசி ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. எது நடந்தாலுமே ஒரு வருஷம் ஃபேவராக இருக்குன்னுவீங்க, அப்புறம் அன்ஃபேவராக இருக்குன்னுவீங்க, அப்புறம் அர்த்தாஷ்டம சனி வந்துடும், 7.5 சனி போகும், அப்புறம் குரு 6ல் போயிடும், அப்புறம் ராகு வந்து நிற்கும் 2ல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை. பட் இப்போ இந்த குரு பார்வை இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது. 5ல் செவ்வாய் இருக்குது, பட் ராகு கூட இருக்குது. புதனும் அங்கே வந்து சேர்ந்துருக்கு. 4ல் சனி, 6ஆம் இடத்துல சுக்கிரன், அதுக்கப்புறம் எல்லாம் 7ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் மே வந்து விருச்சிகத்துக்கு சூப்பர் டூப்பர் பலன் கிடையாது. செகண்ட் ஆஃப் ஆஃப் மே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கரியர் அண்ட் ஜாப் சேஞ்சுக்கு. ஸோ விருச்சிகம் தயாராக இருக்கலாம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய அந்த நகர்வு, அதாவது சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாதி மாதம். ஸோ சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு வந்து வேலை மாற்றம், பதவி முன்னேற்றம், இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து திட்டமிடலாம். உங்கள் எதிர்பார்ப்பு, எனக்கு வந்து இது நடக்கணும் 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 ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை வந்து திருப்திகரமாக நான் ஒன்று கேட்டேன், எனக்கு கிடைச்சது, நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அது நடந்தது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை திருப்திகரமாக கொடுக்கணுன்னா செகண்ட் ஆஃப் மே தான் கொடுக்கும். உங்கள் ஜாபில், உங்கள் பொசிஷனில், உங்களுடைய இன்கமில், உங்கள் ஏதோ ஒரு உங்கள் எதிர்பார்ப்பில். அடுத்தது ஃபேமிலி, குடும்பம், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கடந்து ஒரு அமைதியை தேடுற ஒரு காலத்துக்கு வருவீங்க. எது தொட்டாலும் நமக்கு ஏன் இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது, எதை தொட்டாலும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை போராடி ஒரு அமைதிக்கு வரக்கூடிய காலத்தை நெருங்குறீங்க. அந்த அமைதிக்குண்டான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி 2024 இந்த குரு பார்வை. அதில் மேரேஜ் ரிலேட்டடாக எடுக்கிற முயற்சியெல்லாம் எப்போ சக்ஸஸ் ஆகும், சுக்கிரன் எப்போ 7ல் போகிறாரோ அப்போ சக்ஸஸ் ஆகும். சுக்கிரன் 7ல் போது 19th ஆஃப் மே. ஸோ 19th ஆஃப் மேலேருந்து நீங்கள் வந்து வரன் பார்க்குறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த ஃபேமிலியில் போய் சொல்கிறீங்க, பெரியவங்ககிட்ட சொல்கிறீங்க, அவங்களும் ஒத்துக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க. இல்லை வரன் பார்க்குறீங்க, வரன் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க படிச்சிருக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நாலேஜ் மேட்ச் ஆகணும், லுக் மேட்ச் ஆகணும், எல்லாமே அந்த க்ரைட்டீரியா டாப் 10 க்ரைட்டீரியா அட்லீஸ்ட் 60%, நம்ம எதிர்பார்த்துல 60% மேட்ச் ஆகுமா, அது இந்த மந்தில் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது எஜுகேஷன், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் வந்து பெரிய கவலை இல்லை. குருவுடைய பார்வை நாலேஜை கொடுத்துக்கும். செவ்வாய் 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து ஒரு வில் பவரை கொடுக்கும். அதுவும் ராகுவோடு இருக்கிறதுனால அதிக வேகத்தை காமிக்கும். கொஞ்சம் வேக தடை வேணும் உங்களுக்கு, ஓவர் ஸ்பீடில் போகாதீங்க. பட் ஆனால் மைண்ட் அண்ட் பிரெயின்லாம் நல்லா ஷார்ப்பாக ஆக்டிவாக இருக்கும். சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியராக ஸ்கோர் பண்ண வைக்கும். அப்புறம் அடுத்த டிரான்சிட்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஆஃபில் மேலே வந்து இன்னும் விருச்சிகத்துக்கு ஒரு பலம், புத்தி, அனுபவம், ஒரு மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க காலகட்டமாக மாறிடும். இதுவும் சாதகமாக இருக்குது, மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் நினச்சதை நீங்கள் செய்ய முடியுன்றது ரொம்ப கிளியராக தெரிய வருது. அப்புறம் குடும்ப தலைவிகள், ஃபேமிலியில் வந்து நிறைய கசப்பான அனுபவங்களெல்லாம் எப்படி கடந்து கொண்டு போகணும், எப்படி எல்லாரையும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து செட்டில் பண்ணி விடுறது, எப்படி இதெல்லாம் இந்த பிளான் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சரியான காலம் வேணும், அதுக்கு ஒரு சரியான நேரம் வேணும். அந்த காலம் நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மே மாதம் உங்களுக்கு அதுக்கு ஃபேவராக இருக்கா? குருவுடைய பார்வை ஃபைனான்ஷியல் சப்போர்ட், சூரியனுடைய பார்வை நீங்கள் ஒரு அதிகாரமாக
ஒரு ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு மந்தாக மாற ஆரம்பிக்கும். சுக்கிரன் வந்து 19th of May வந்து டிரான்சிட் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து லக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ 3 விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போது குடும்ப தலைவிகளுக்கும் நினச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றல் மிக்க மாதமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். சீனியர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிளான், உங்களுடைய ஆக்டிவேஷனுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்குது. பொதுவாகவே ஆரோக்கியமும் விருச்சிகத்துக்கு இந்த மாதம் பெரிய தொல்லை ஒன்றும் இல்லை. சின்னதாக ஏதாவது ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த ஜீரண மண்டலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். எரிச்சல், ரொம்ப ஏதாவது ஸ்பைசி ஃபுட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாய் ராகுவோடு இருந்தால் சம்டைம்ஸ் இந்த புளிப்பு காரம் கலந்து ஏதாவது ஸ்பைசி ஃபுட்டு, மசாலா ஃபுட்டு ஓவராக எடுத்திங்கன்னா அது சம்டைம்ஸ் வந்து வெளியே சாப்பிட்றீங்கன்னும் போது அது அசிடிட்டி உண்டு பண்ணலாம், எரிச்சல் கொடுக்கலாம், ஒரு பர்னிங் சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதான். சில பேருக்கு நமிச்சல் வரும் உடம்புல. இதை தவிர பெரிய இஷ்யூ எதுவும் தெரியல விருச்சிகத்துக்கு. ஸோ ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தால் போதும். ஓவரால் விருச்சிகம் அதுவும் செகண்ட் ஆஃப் ஆஃப் மேலெலாம் ஒரு நல்ல ரிசல்ட்டை, ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை, நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வந்து ஹோப்ஃபுல்லி எஸ் நல்லா பண்ண முடியும், எனக்கு வந்து திருப்தியாக இருக்குது, எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரே, நம்மளுக்கு என்ன ஏதாவது கைவிட்டு போயிடுவார். உங்கள் ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவாக இருப்பார். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னா என்னென்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரீங்க, சேலஞ்சிங் ஜோனுக்கு போகிறீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா கரெக்டான வேலை, கரெக்டான சம்பளம், கரெக்டான வாழ்க்கை, கரெக்டான கமிட்மெண்ட் அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போது சேலஞ்சிங் ஜோன். லைஃப்பில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கறதுலாம் அப்படி திடீர்னு வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவார். பட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்ட்டு, பட் ஃபேஸ் பண்ணாங்களே தான் தெரியும். கரெக்ட் தான். பட் ஆனால் தனுசு எல்லா சேலஞ்சும் ஓவர் கம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வில் பவர் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ என்ன கால்குலேஷன் சொல்லுதுன்னா, இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி இன்னும் 3ல் தான் இருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஜாப் அண்ட் கரியர் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் புதன் காம்போ வருது உங்களுக்கு இந்த மந்தில். கிட்டத்தட்ட மே மந்தில் வந்து கிரக பார்வைகள்லாம் 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. ஸோ குரு 6ல் மூவ் பண்ணுறார். 10 and 11 வந்து கிரக பார்வைகள் ஃபுல்லாக ஃபில் ஆகுது. இது என்னென்னா சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற ஐடியா இருக்கவங்களாம் அந்த ஷிஃப்ட் வந்து திங்க் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். சில பேருக்கு தானாக வரும், சில பேர் முயற்சி எடுத்து வரும். பட் யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு டபுள் செக், தென் யூ அக்செப்ட். என்ன காரணம் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு குரு சம்டைம்ஸ் நல்லா இருந்ததை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ கொஞ்சம் கூட பணம் கிடைக்குது, அது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். டபுள் செக் பண்ணி போகும். பட் ஆப்ஷன் வரும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும், ஆப்ஷனும் இருக்குது. திஸ் ஆர் தட், திங்க் அண்ட் டிசைட். அடுத்து ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் பாவம் 8வது பாவம் சுத்தம். குரு 6ல் தான், உங்களுக்கு அவ்வளோ கிடையாது. உங்களோட கலஸ்திரக்காரகன் புதன், அவர் இந்த 5th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது டைம் நல்லா மாறிடும். ஸோ 10th of May மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் 10th of May கரெக்டாக புதன் 5th ஹவுஸில் மேஷமில் இருக்கும். அந்த சமயத்தில் ஏதாவது வரன் பேசி முடிக்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்த வரன், இல்லை நீங்கள் பழகின ஒரு வாழ்க்கை துணை, உங்களுடைய நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உயிர். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மேரேஜாக கொண்டு போகணும். இது எதுவாக இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு அந்த 10th of Mayலேருந்து பலன்கள் நல்லா இருக்குது. அந்த முயற்சி நீங்கள் கை கொடுக்கும். திருமண வாழ்க்கையும் அமையும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் குதூகலமான சந்தோஷமான நிகழ்வுகள் கூடி வரக்கூடிய பலன் தரும். அதிக கடன் வாங்காதீங்க. குரு 6ல் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லோனாக வாங்கிட்டு இருப்பாங்க. வீடு வாங்கிடுறேன், காரை வாங்கிடுறேன். ஒரே வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, 5 விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. கல்யாணம் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிட்டோம், வீடு வேணும், வீடு வாங்குவாங்க, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. அப்புறம் கார் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. இல்லை 2 வீலருக்கு லோன் போடுவாங்க. அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாமே, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், கொஞ்சம் டூர் பண்ணுவோமே, அதுக்கு ஒரு லோன் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லா லோனும் ஒன்றா போட்டு மாட்டிக்காதீங்க. நீங்கள் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் நிர்பந்தமும் கொஞ்சம் வரலாம். பட் அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்கிட்டா போதும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். காரணம் வந்து குரு 6ல் இருந்தார்னா சேலஞ்சை ஃபேஸ் பண்ண வைப்பார். ஃபஸ்ட்டு தைரியம் கொடுப்பார். சனி 3ல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் நெய்பர்ஸ், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குது. அடுத்து வந்து புதன் வந்து 5th ஹவுஸில் உங்களுக்கு வந்து என்னென்னா நாலேஜ் அண்டு நல்லா ஸ்கோர், மைண்டு வந்து நல்லா பாசிட்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ணும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சூரியன் உச்சம் அடையும். லார்ட் ஆஃப் 9 வந்து எக்ஸால்ட் ஆகுதுலாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி, அவங்களுடைய எனர்ஜி அண்ட் அவங்களுடைய ஸ்கோரில் நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரே ஒரு விஷயம், இந்த எஜுகேஷன் லோன் இல்லைனா நீங்கள் படிக்கிறதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை கொஞ்சம் வரலாம்.
எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் பேருக்கு தெரியுது. பட் அது ஓகே, நல்ல விஷயத்துக்காக நம்ம கடன் வாங்குறது தப்பு இல்லை. அறிவை வளர்க்க, ஏன்னா நிரந்தரமான விஷயம் அறிவு செல்வம். அதை வளர்க்க நீங்கள் சின்ன சின்ன லோன்ஸ்லாம் வேணால் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அது பாசிட்டிவாக தான் முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து குடும்ப தலைவிகள். உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் சிந்திக்கிறபடி போகுமான்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்து குரு இப்போ தான் உங்களுக்கு வந்து, அதாவது 2nd ஹவுஸ் தானே உங்களுடைய இடம். உங்கள் குடும்ப தலைவிகள் வந்துட்டாலே 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல சுத்தம், 2ஆம் இடத்துல குரு பார்வை. அப்போ எவ்வளவு தேவை இருக்கோ, அந்த ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த கமிட்மெண்ட்ஸை கடன் பட்டாலும் பரவாயில்ல இதை பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் விஷயம் தான். அடுத்தது இந்த குருவுடைய 6ஆம் இடத்து நகர்வு ரிஷபத்தில் இருக்கிறதுனால இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, குடும்பம், குடும்ப தேவைகள், குடும்பம், குடும்ப செலவுகள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய செலவுகள், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மட்டுமே உங்களுடைய மைண்ட் செட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பரவாயில்ல, அப்படி தான் இந்த மந்த் போக போகுது, மே மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஆரோக்கியம். இந்த குரு 6ல் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் மற்றும் புதன், ராகு இந்த 6ஆம் இடத்து பொசிஷனில் என்ன சின்னதாக சீரியஸ் இஷ்யூ இல்லை. ஒரு சிலருக்கு ஸ்டமக் ரிலேட்டடாக, இல்லை த்ரோட், தொண்டை சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த செவ்வாய் புதன் ராகு கன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எரிச்சல் சம்மந்தப்பட்டது. மெயினாகவே ஃபுட்டு தான் காமிக்குது. ஸோ உணவு சார்ந்த விஷயங்கள், அப்புறம் நீர், அதுக்கப்புறம் வந்து பயணம், திடீர் பயணம் ஏற்படுது. அந்த பயணத்தில் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒத்துக்காத இடம், ஒத்துக்காத மாதிரியான சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் மாதிரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பயம் இல்லை. தனுசு அஜ்ரீஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், அஜ்ரீஸ் உங்கள் ஃபார்வேர்டை நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓவரால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 6ஆம் இடத்துக்கு சென்றாலும் சேலஞ்சிங் ஜோனில் போகிறீங்க, தயாராக இருங்க. சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு நாலேஜை கெயின் பண்ணுங்கள், அதில் ஓவர் கம் பண்ணி வின் பண்ணிட்டு வாங்க. அதுதான் சக்ஸஸ். குட் லக். மகர ராசி. மகர ராசி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 7.5 சனி போட்டு அடின்னு அடித்து அப்படி எப்படியோ சனி 2nd ஹவுஸில் வந்து அப்படி தப்பிச்சு வந்துட்டீங்க. இப்போ குரு பார்வை வருது. குரு ஒரு ஃபேவரான பிளான் மகரத்துக்கு கிடையாது. இருந்தாலும் அவருடைய பார்வை வந்து என்ன பண்ணுன்னா சுபத்தன்மையை கொடுக்கும். சுபத்துவம் அப்படின்னா ஒரு குட் எனர்ஜி, ஒரு குட் மைண்ட் செட்டு. இப்போ நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது நடந்தா, நம்ம ஃப்ரெண்டுக்கு நல்லது நடந்தா, அந்த மாதிரி ஒரு நம்மளை சார்ந்த விஷயங்கள், நம்ம எப்பயோ முயற்சி பண்ண விஷயங்கள், அந்த சுபத்துவத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வை. அப்போ ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே வர்றதே ஒரு ப்ளஸ் தானே. அந்த மாதிரி தான் மகரம். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் கரியர், சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி, எனிதிங் சேஞ்ச். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நானும் ரொம்ப வருஷமாக போராடிட்டேன் அப்படின்னா இந்த மாதம் தகுதியான மாதம், சரியான மாதம் மகரத்துக்கு. மகரம் இந்த மாதம் வந்து திட்டமிட்டது, திட்டமிடாதது செயல்படுத்தக்கூடிய ஒரு தகுதியான சரியான மாதம். அடுத்து திருமண விஷயம் எடுத்து பாருங்கள். வரன் பார்த்துட்டே இருக்கீங்க, 7.5 சனியில் ஏதோ ஒரு லைஃப், சில பேர் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த கல்யாணம் வந்து கரெக்டாக 7.5 சனியில் பண்ணுவாங்க, அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணி விட்டுரும். எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு பர்சன்டேஜ் எடுத்துங்க பொருந்தாத போச்சுன்னா. அப்போ மறுமணம்னு ஒன்று செய்ய வேண்டிய ஆப்ஷன் வரும். இல்லை அந்த குடும்ப பிரச்சனை தீரணும், சரி பண்ணணும், அது சரியாக ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல். குரு பார்வை முதல்ல நம்மளுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருந்தால் தானே அது சரி பண்ண முடியும், சரி ஆகும். 7.5 சனியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், அதுலேருந்து நிவர்த்தி, அது சரி ஆகணும், சரி பண்ணணும். அதுக்கு இந்த குருவுடைய பார்வை அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடும். மாற்றத்தை தருது, திருமணத்தை கொடுக்குது, உறவுகளில் பிரச்சனையை நீக்குது, கணவன் மனைவி மனஸ்தாபத்தை குறைக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து எழுதின கொஞ்சம் ஹரியஸ் ஆகிடுச்சு, ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் சரியாக பண்ணல, ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இப்போ சார்ஜ் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த டிரான்சிட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக எனர்ஜியை வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும். இப்போ தான் நிறைய பேர் உங்களை வாழ்த்துவாங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க, ஹோப் கொடுப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு காலமாக இது மாறப்போகுதுன்னு அர்த்தம். பயன்படுத்திங்க, இதான் நல்ல நேரம், பயன்படுத்திங்க, சரியான நேரம் அது, யூஸ் த டைம். அடுத்து நம்ம பார்க்குறது குடும்ப தலைவிகள். பிரச்சனை தலைக்கு மேலே இருந்து அது அப்படியே பாரம், குடும்ப தலைவலி, தொல்லைகள், பிரச்சனைகள், அவமானம் எல்லாம் பரவாயில்ல. கொஞ்சம் நீங்களே வந்து குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாறுவீங்க. ஃபேமிலினா அப்படி இருக்கும், பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்,
பழி சொல்லுன்னு வரும், குறைகள்னு ஒன்று இருக்கும், நோய்கள்னு ஒன்று இருக்கும், வருத்தம் ஒன்று இருக்கும், சுமை இருக்கும், கவலைன்னு ஒன்று இருக்கும். ஆனால் சந்தோஷமும் அதுக்கப்புறம் வரும் போல், நிம்மதியும் அதுக்கப்புறம் கிடைக்கும் போல், மகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் வரும் திரும்பும் போல், வாழ்க்கையில் வந்து ஒரு புத்துணர்ச்சி மீண்டும் வரும் போல், மறுபடியும் ஒரு மலர்ச்சி வரும் போல் அப்படிங்கிற எண்ணங்களை இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும். மற்ற கோள்களும் அந்த மாதிரியான நகர்வுகளில் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் மகரமுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த்து. நீண்ட நெடுங்காலமாக பலவிதமான உடல் உபாதைகள், மன சோர்வு, மனவலி, கை கால் வலி, விபத்துக்கள், சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு காயங்கள், ஹாஸ்பிட்டலைசேஷன், சிகிச்சை, மருந்து, மாத்திரை, இப்படியே வாழ்க்கை போயிடுமா, ஆப்ரேஷன் அது இதுன்னு, என் பேரண்ட்ஸுக்கு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் சொன்னவங்கெல்லாம் புலம்பியவர்கள் அந்த புலம்பலை நிறுத்தக்கூடிய காலமாக அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. மகரத்துடைய நேரம் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ரைசிங் டைம் இது. ஸ்லோவாக எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். லைஃபே அப்படி தான், ஒரு சைக்கிள் தான். ஸோ எதெல்லாம் பாதிக்கப்படுதோ மறுபடியும் அது ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சேஞ்சிங் டைமுக்கு நீங்கள் வரீங்க ஹெல்த்தில். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுது. நல்லா ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்து வந்து சீனியர்ஸ். பரவாயில்ல, இப்போ நீங்கள் வந்து 63 வயசில் இருக்கீங்க, 65 இருக்கீங்க, இல்லை 67 இருக்கீங்க, மகர ராசியை சேர்ந்துருக்கீங்க, இது நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டேன், 60+ தான் நான் மகரத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ரிலீஃப் கொடுக்குது உங்களுக்கு. முதல்ல மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபைனான்ஷியலி கடன் பிரச்சனை, தொல்லை, கடனில் வந்து பேர்டனாக இருக்குது, லைஃபே பேர்டனாக இருக்குது. இந்த கடன்லாம் குறையணும், தெரியாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணி மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டேன், இந்த மாதிரிலாம் எல்லாம் இப்போ அப்படியே மாற வரும். நான் ஒருத்தரை நம்பி ஏமாந்தேன், இந்த கதையெல்லாம் அப்படியே ஸ்டோரிலாம் சேஞ்ச் ஆகும். இனிமேல் பழசை நினச்சி பழசு மாறுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. புதுசாக என்ன வரப்போகுது, புதுசாக எப்படி மூவ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்கு போயிடுவீங்க. மகரம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்டிங் டைம், மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க, மறுபடியும் ஒரு பாசிட்டிவான சைடில் கொண்டு வரீங்க உங்கள் லைஃப்பை. என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசி மே மாதம் 2024. எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கும்பராசியாக பிறந்துட்டோம், சனி ஜென்மத்தில் இருக்குது, 2ல் ராகு இருக்குது, ஓகே, இப்போ 2ல் புதனும் இருக்குது, செவ்வாயும் இருக்கே, குரு 4 தானே டிரான்சிட்டாக இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பம் ஒரு மாதிரி ஒரு ஹரிசான்டல் லைன். இது என்ன சொல்லுவாங்க, ஒரு நேரான கோடு. ஒரு நேரான கோடில் வந்து நம்ம ஒரு ஃப்ளாட் ரோடில் நம்ம எப்படி நடப்போம், நம்ம வாட நடந்து போவோம், அதில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, முன்னேற்றமும் கிடையாது. ஒரு ஃப்ளாட் ரோடு, அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷன், நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவு நீங்கள் வந்து பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பயணத்தை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையலான்னு வச்சுப்போம். ஆனால் அதுக்கு நிறைய டைம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைம் தான் அந்த கும்பம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது இது நடந்துடும், இந்த மிராக்கிள் நடந்துடும், இந்த மாதிரி மாறிடும், அது நடக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கணும், பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு பெயின் தான் கொடுக்கும். கும்பம் இந்த டைமில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மே மாதம் பர்டிகுலராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு துன்பம்னு ஒன்று கிடையாது. ரெண்டாவது, இருக்கிற வேலை பிடிக்கல, வேலையே செய்ய பிடிக்கல, இருக்கிற வேலையும் பிடிக்கல, என்னை வந்து யாரும் மதிக்கலை, சில சமயத்தில் அவமானங்கள், சில சமயத்தில் தேவையில்லாத வருத்தங்கள், இதெல்லாம் எனக்கு தாங்க முடியல, நான் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு என்ன ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குழப்பங்களுக்கெல்லாம் இதை வந்து முடிவெடுக்கிற மாதமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது கிடையாது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு ஜாப் விஷயத்தில், இல்லை பிஸ்னஸ் விஷயத்தில், ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் கிடையாது. பொறுமை வேணும். அப்போது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வர முடியும். அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலின்னு பார்க்குறோம், குடும்பம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்கெல்லாம் ஒரு வேளை வயது கருதி, உங்கள் வயது வந்து 30 ஆகிடுச்சு, வரன் பார்த்துட்டே இருக்காங்க ஃபேமிலியில், 28 இருக்கீங்க, 27, 30, 35, 36 அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக மட்டும் உங்கள் சுயஜாதோட தசாபதியை பார்த்து மேரேஜுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யங்காக இருக்கீங்க, ஒன்லி ஒரு 21 or 22 இல்லை 23, 24 தான் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, கல்யாணம் பண்ணணும் அவசரம் இல்லைன்னா யூ கேன் டேக் டைம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த ரிலேஷன்ஷிப்பு, காதல், உறவு, நட்பு அதுக்கப்புறம் அது அப்படியே கன்வெர்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகுது, இல்லை உறவில் இருந்தீங்க, அதில் வந்து நிறைய மனஸ்தாபம் வருது, பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணுறீங்க, அதுவாக இருந்தாலும் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒருத்தரை அக்செப்ட் பண்ணாலும் யோசிக்கலாம்.
ஒரு கல்யாண விஷயம் முடிவு எடுத்தாலும் இன்னும் யோசிக்கலாம், தள்ளி போடலாம். முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் அல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம், டேக் கேர், டேக் கேர், டேக் கேர். நான் 3 முறை சொல்கிறேன்னா புரிஞ்சுங்க. சாப்பாடு, பயிற்சி, உங்களுடைய பயணம், உங்களுடைய பழகிற நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய ரொட்டீன், லைஃப் ஸ்டைல் எல்லாமே டேக் கேர் பண்ணிங்கன்னா சொல்லலாம். நீங்கள் உடனே சொல்வீங்க, எனக்கு அப்போ கூட மூடே நல்லா இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணிடுறேன். கோ டு டெம்பிள், மெடிடேட், சாண்ட் மந்த்ராஸ், ஒரு வளம் வாங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுடைய கெட்ட நேரம் நம்மளை விட்டு அதிகமாக வெளியில் போகணுன்னா நாம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவருக்கு சேவை பண்ணும்போது அந்த கெட்ட நேரம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை அந்த நேரம் நம்மளை ஆட்டி படைக்காது. எவன் ஒருவன் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து சேவையை செய்கிறானோ அவனை தீய காலமோ தீய நேரமோ அருகில் நெருங்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலத்தை நீங்கள் அப்படி டைவெர்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் டேக் கேர் பண்ணிங்க. இல்லத்தரசிகள், குடும்பத்தை வந்து நீங்கள் ஒரு அனுபவஸ்தாலின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு 40s இருக்கீங்க, இல்லை 35 இருக்கீங்க, இல்லை 45, 50 ரேஞ்சில் இருக்கீங்க. ஒரு அனுபவஸ்தாலி, கஷ்டப்பட்டு சமாளிப்பீங்க, எல்லாத்தையும் செம்மையாக சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி சமாளிப்பீங்க. ஆனால் டென்ஷன் அதிகமாக ஏறும். நீங்கள் அனுபவம் இல்லாதவர்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் 25 இருக்கீங்க, இல்லை 28 இருக்கீங்க, புதிதாக திருமணமானவர், ஒரு அனுபவம் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இப்படி தான் லைஃப் இருக்குமான்னு ஒரு மாதிரி சம்டைம்ஸ் பெயினை கொடுக்கும். பட் இது நீங்கள் வந்து உங்களுடைய பெரியவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபேமிலி எப்படி நீங்கள் வந்து டேலி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா மூட் ஸ்விங்ஸ், எமோஷன்ஸ், உங்களுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். என்ன அதிர்வு இருக்கும், உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு என்ன அதிர்வு இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இருக்காங்கன்றதை நீங்கள் லேட்டாக ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸுக்கு இடம் கொடுக்க வேணான்றது என்னோட கருத்து. சீனியர்ஸ், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, சிவசிவா அப்படின்னு கடந்து போயிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்புகளோட உங்களுடைய கடமையை நீங்கள் முடிச்சிட்டிங்க. நீங்கள் 60 கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் கடமையை முடிச்சிட்டிங்க, ஃபேமிலியை பார்த்துட்டீங்க, எல்லாமே சரிவர பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெருசாக இப்போ ரிஸ்க் எடுக்காமல் சேஃபாக நீங்கள் போகிறது நல்லதுன்னு எனக்கு. ஓவரால் கும்பம் மிக கவனம், கூடுதல் விழிப்புணர்வு, ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவையும் யோசித்து சிந்தித்து செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் பர்டிகுலராக சில பேர் சிம்ம ராசி கும்பலக்னம், கும்பராசி சிம்மலக்னம்லாம் வந்தாங்க. ரெண்டுத்துக்குமே இந்த காம்போ இப்போ கரெக்டாக இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மீன ராசி, ராசிகளில் வந்து கடைசி ராசி. இப்போ குரு பயிற்சி நடந்துச்சு. நீங்கள் உடனே மனசுக்குள்ள நிறைய பேர் எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ராகு 1st ஹவுஸில் இருக்குது, கேது 7th ஹவுஸில் இருக்குது. இப்போ குருவும் டிரான்சிட் வந்து 3rd ஹவுஸ்க்கு மூவ் ஆகுது. சனி ஆல்ரெடி 12ல் 7th சனி ஆரம்பிச்சிருக்கு. என்ன போட்டு எங்களை வச்சு செஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. பார்த்த வரைக்கும் மீனம்க்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து மே மாதத்தை பொறுத்த ரிசர்ச் பண்ணோம்னா மீனம்லேயே செவ்வாய் இருக்குது, மீனம்லேயே புதன், மீனம்லேயே ராகு. 2nd ஹவுஸில் சூரியன் உச்சம், ஆனால் அது 6 கூடியவன். சுக்கிரனும் வந்து 2nd ஹவுஸில், அதுவும் பிரோஜனம் இல்லை. மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரிக்கல, ஓவராலாக ஒரு கவரேஜாக கொடுத்துட்றேன், நீங்கள் புரிஞ்சிக்கலாம். மீன ராசியை சேர்ந்தவர்கள், நீங்கள் மீன லக்னம் இல்லாதவர்களாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மீன லக்னமாக இருந்தீங்கன்னா, இல்லை சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா, அதாவது ராசி மீனம், லக்னம் துலாம், சிம்ம லக்னம், அந்த மாதிரிலாம் ஒரு சில இல்லை கும்ப லக்னம் மீன ராசி அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஓவராலாக மீன ராசிக்கு வந்து நீங்கள் ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரிலேஷன்ஷிப், ஹெல்த்து, வெல்த்து, எஜுகேஷன், இல்லை ஒரு எஃபர்ட் போடுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இது எதுவுமே வந்து கரெக்டான டைமில் இப்போ வந்து டே 1 மே 1 வச்சுப்போம். டே 1 நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுவோம். ஸோ டே 7 நீங்கள் மீட் பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அது நடக்குமா நடக்காதா, அது ஆஃபர் தரேன்னு சொல்லுவாங்க, இல்லை செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும் போது 0 எக்ஸ்பெக்டேஷனோடு போனீங்கன்னா அந்த 7th டே ரிசல்ட் நல்லா வரலனா கூட அடுத்த அப்ரோச் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. மீன்ஸ் அடுத்த இடத்துல மூவ் பண்ணுவீங்க. டே 8ல், டே 9, 10ல் வேற ஒரு இடத்துல, அங்கேயும் ரிசல்ட் வரல, கவலைப்படாத, மறுபடியும் வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணுவோம். உங்கள் முயற்சி வந்து ஒரு 5 முறை அல்லது 6 முறை செய்யும்பொழுது பலன் கிடைக்கும். ஸோ மீனமுக்கு இந்த மாதத்துடைய பலன் என்ன ஸ்டேட்டஸ்னால், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, முதல் முயற்சி,
முதல்ல சந்திக்கிற நபர், இல்லை தெரிஞ்ச நபர், அறிமுகப்படுத்தப்பட்டவர், நண்பர், அல்லது உங்களுடைய நீண்ட கால நண்பர், பழகினவர், தெரிந்தவர், அறிந்தவர், இப்படி யாரை என்ன கேட்டாலுமே இதோ பண்ணுறோம், இதோ சொல்கிறோம், இதோ பார்க்கலாம், இதோ யோசிச்சு சொல்கிறோம், கூப்பிடுறோம், I'll call you back, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் நினச்சது நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும்ன்றத விதியில் இல்லை. அதாவது இந்த மே மாதத்தில் இல்லை. அப்போது நீங்கள் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மாணவர்களுக்கு பர்டிகுலராக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம நினைக்கிறது கிடைக்கும், நம்ம நினைக்கிற சீட்டு கிடைக்கும், நம்ம நினைக்கிற காலேஜில் கிடைக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸை கரெக்டாக பண்ண முடியும், நாம தான் பாஸ், நம்ம நினைக்கிறதா செய்யணும், நம்ம நினைக்கிறதா நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி லோன் வேணும், பேங்க் சப்போர்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், நான் என்ன கேட்டாலும் எல்லாரும் பண்ணி தரணும், அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அணுகுமுறை செய்யாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிளான் மல்டி பிளான் லைக் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி கிளிக் ஆகலையா மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். நீங்கள் பார்த்துங்க என்ன பண்ணலாம், நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஐடியா. ஹெல்த்தில் ஏழரை சனி என்ன பண்ணும், சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்டமே வந்தது கிடையாது, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பெயினே நான் பார்த்ததில்லை, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி அடிப்பட்டதே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி தான் அந்த மீனராசிக்கு உண்டான நேரம் இது. அதில் செகண்ட் ரவுங்க உள்ளவங்க ஓகே, 30s to 60 உள்ளவங்க ஓகே, முதல் சுற்றம் மூன்றாவது சுற்றம் உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இல்லத்தரசிகளாக ஒரு மாதிரி போகும். ஸோ ஓரளவே அந்த மீனராசியுடைய நேரம் வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு கலக்கம், ஒரு தெளிவில்லாத சிந்தனை, ஒரு முயற்சி செய்கிறோம், அதுக்கு பணம் செலவழிக்கிறோம், ஆனால் அது ஏன் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம், கடன் வாங்கியாத ஏதாவது செஞ்சு பார்க்கலாமான்ற ஒரு எண்ணம், நம்ம இவ்வளோ பேரை நம்புகிறோமே, நம்ம ரொம்ப நம்பி ஒருத்தர் இருக்குமே, அவர் நம்மளை உண்மையிலேயே கைவிடாமல் காப்பாற்றுவாரான்ற பயம், இந்த உறவு நிலைக்குமா நிலைக்காதன்ற ஒரு போராட்டம், ஒரு மன போராட்டம், நம்ம உண்மையிலேயே கிளிக் ஆகிடுவோமா, இல்லை ஏதாவது லைஃப்பில் ஃபெயில் ஆகிடுவோமா, இப்படியே போகுது, இன்னும் எத்தனை காலம் இப்படியே கிடக்குன்ற ஒரு ஏக்கம், இது மாதிரியான ஒரு கால சூழ்நிலை, அதனால் வரக்கூடிய வருத்தம். அப்படி தான் இந்த மீனம், இந்த மே மாதம் வாழ்க்கையுடைய பயணம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இறையருளோட, பிரார்த்தனைகளோட, பக்தியோட, ஈடுபாடோட, சேவையோட, பிறருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அர்ப்பணித்து செய்யக்கூடிய சேவை, அதனால் வரக்கூடிய அருள், பிளெஸிங்ஸ், இது எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் உள்ள எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து அழகாக ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் ஒரு டிரான்சிட் ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அந்த மாதிரி சிந்தனை செய்து செயல்படுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை, இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். அப்போ எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க,
அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.